ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலில் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாம் டெய்லி 11 மணிக்கு வந்துடும். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 11 மணிக்கு வந்துடும் காலையில். நீங்கள் பார்த்துருங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வீடியோ போட்டதுமே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன்னு போய் யூடியூப்பில் தேடுங்க. அழகாக நம்ம சேனல் வந்துடும். அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், டெய்லி எபிசோடெல்லாம் இருக்கும். ஜாலியாக பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சரியா? அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் எல்லாம் போட்டுருங்க, மறக்காமல் ஐப்பு கொடுங்க, அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். என்னம்மா, என்ன கோலம் இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதுவாக்கா, மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கோம். நைட்டில் மேக்கப்பா? சரி, அதையாவது கொஞ்சம் நல்லா பண்ணலாம்ல. நீ என்னம்மா புருவத்தை கோணமானலாம் வரைஞ்சி வச்சிருக்க? அட நீ கூட பரவாயில்லன்னு தோணுது. நீ என்ன நந்தினி மந்திரவாதி மாதிரி இருக்க? சிரிக்காதடி, பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆமாண்டி. அதுதான்க்கா எங்களுக்கு வேணும். என்னடி சொல்றீங்க? அக்கா, ராகுல பயமுறுத்துறதுக்கு தான்க்கா இதெல்லாம். ராகுல பயமுறுத்தணுமா? ஆமாக்கா, காலையில இருந்து ராகுல் எங்களை எவ்வளவு கிண்டல் அடிச்சு சிரிச்சான் தெரியுமா, எவ்வளவு திட்டினான் தெரியுமா. காலையிலேயே முடிவு பண்ணோம் அவனை நைட்டு பேய் விஷயம் போட்டு பயமுறுத்தணும்னு. அதனாலதான் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம். அங்க பாருங்க, விக்கு கூட வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அந்த விக்கெல்லாம் தலையில மாட்டிக்கிட்டு அவனை போட்டு நல்லா பயமுறுத்தணும். என்னம்மா இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா? சின்ன பிள்ளைங்களே அங்கே சாப்பிட்டு அமைதியாக படுத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்களா இருக்கிறீங்களே வயசு பிள்ளைங்க மாதிரியே நடந்துக்கிறீங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, இதெல்லாம் ஒரு சின்ன விளையாட்டு தானே. என்ன விளையாட்டோ? சரி, யாரும் பார்க்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. குறிப்பாக குழந்தைங்க கண்ணில் பற்றாதீங்க. நானே இப்போ அங்கே தான் போகிறேன். பசங்களெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். சரிங்கக்கா, நாங்கள் யார் கண்ணிலையும் பட மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ராகுலை பயமுறுத்திட்டு மேக்கப்பை கலைச்சிடுவோம். சரி, என்னமோ பண்ணிட்டு போங்கம்மா. ஆனால் அவனை ரொம்ப பயமுறுத்திடாதீங்க. பாத்துக்கிறோம்க்கா, நாங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, இந்த விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு இதே ரூமில் இருன்னு நான் சத்யாவை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறேன். நம்ம இங்கேயே தூங்கிப்போம். சரிங்கக்கா. சரி, நான் பசங்க ரூமுக்கு போகிறேம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பார்த்து பண்ணுங்க. பண்ணலாமாடி? தாராளமாடி. இன்னைக்கு ஒருத்தன் செத்தான். ராகுல் இன்னும் ரூம்குள்ள வரலடி. வா, நைஸா அவனை இங்கே நின்று பயமுறுத்துவோம். இங்கே நின்றுட்டு இருந்தா பயப்படுவான் அடி அவன். அவன் பயப்படுவானே, அவன் பயந்தங்கொலி பையன்டி, அதெல்லாம் பயந்துருவான். சப்போஸ் நம்மளை பார்த்து பயப்படலன்னு என்ன பண்றது? இந்த கெட்டப்ப பார்த்துமா அவன் பயப்படாம இருப்பான்? பாரு, நம்மள பார்த்ததும் ஐயோ அம்மா நான் அடிச்சுக்கிட்டு அலறுவான். சரி சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட கெட்டப்பாச்சே. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருவான் உன் புருஷன். இதோ வந்துருவான், இரு. நான் இங்கே தான் இருக்கேன்னு அவனுக்கு மெசேஜும் பண்ணியிருக்கேன், வந்துருவான். சரிடி, அது வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி ஒழிச்சிக்கலாமா? அவர் ரூமுக்குள்ள வந்ததுமே ஸ்க்ரீனை திறந்து அப்படியே பேனு கத்துவோம். ஒளிஞ்சுதான் அவனை பயமுறுத்தணும்னு நீ நினைக்கிற. சரி ஓகே, அப்படியே பண்ணிடுவோம். நான் சும்மா அசால்ட்டா நீனே பயமுறுத்தலான்னு நினைச்சேன். சரி ஓகே, உன் விருப்பப்படியே ஸ்க்ரீன் பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம், வா. ஓடியா ஓடியா. நந்தினி, சொல்லுடி. இல்ல, அவன் வந்ததுமே நம்ம பேனு கத்திட்டோம்னா அவனுக்கு பெருசா பயம் இருக்காதுடி. கொஞ்ச நேரம் அவன் இந்த ரூம்ல இருக்கட்டும், நம்ம பேய் சத்தத்தெல்லாம் கொடுப்போம். அதுக்கப்புறமா நம்ம களத்துல இறங்கலாம். ஓ அப்படி? சரி சரி. என்ன சத்தம் கொடுக்கலாண்டி? ஊன்னு கத்துவோம். சி, ஊ. அதேதான் அதேதான், சேர்ந்து கத்துவோமா? சூப்பர்ல. ஆமாண்டி. சரி சரி, அமைதியாரு. கதவை யாரோ திறக்கிற சத்தம் கேக்குது. யாரு யாரு? என் புருஷன் தான் திறப்பான். சிரிக்கி சிரிச்சு வந்தா ஜீனா தானே டாய். சிரிக்கிமாவ காணாம போயிட்டா டோய். ஏன் பொண்டாட்டி எங்க போனாவ? ஆளை காணுமே. இந்த ரூம்ல தானே இருப்பேன்னு சொன்னா ஆளை காணுமே. குடிமிக்காரிய, அடியா குடிமிக்காரிய, கட்டிலுக்கு இல்லை கண்ணா பூந்துனுக்கிறியா குடிமிய? சிரிப்பா வருது எனக்கு. சிரிக்காத நந்தினி, அப்புறம் நம்ம கெட்டப்புக்கு என்ன மரியாதை? சரி சரி, எங்க எவ்வளவு ஆளை காணும்? என் குடிமி சொல்லும், என் குடிமிக்காரி. அடியா எங்கடி இருக்கிறா? காயத்ரி, இப்ப சவுண்டு போடலாமா? போடலாம் போடலாம். எங்க போயிருப்பான்னு தெரியலையா? ஒருவேளை பாத்ரூம்ல எங்கனா இருப்பாள? பாத்ரூம்ல தண்ணி சத்தம் கூட எதுவும் கேட்கலையா? சரி படுப்போம், வரட்டும். எங்க போயிட போற? வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், என் பொண்டாட்டி குடிமிக்காரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது யாராதியா? நான் பாடுற பாட்டுக்கு சவுண்டு கொடுக்கறதியா? குடிமிக்காரியா எங்க தான் இருக்கிறியா? நந்தினி, வேற சவுண்டு கொடுக்கலாம். வேற என்ன சவுண்டுடி? எனக்கு தோண்டி அந்த காஞ்சனா படத்துல எல்லாம் வரும்ல. காயத்ரி, இப்படி எல்லாம் பண்ணாதடி, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதடி, நம்ம தானே பேய், நம்ம எதுக்கு பயப்படணும்? பயப்படாத. சரி, என்ன சவுண்டே வரல? சரி, மறுபடியும் பாடுவோம். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், என் பொண்டாட்டி குடுமையை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் கட்டில் ஏதோ உடையிற சத்தம் கேட்குது. அவ்வளோ வெயிட் ஆகுறேன் நானே. அது என்ன ஆனால் பாடும்போது மட்டும் சவுண்டு வருதியா? சரி இல்லையா? ஐயோ என்ன இட கூட போகுது சவுண்டு. மாடு சே, நான் கூட வேற என்னமோ நினச்சிட்டேன். பெரிய ரெசார்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் மாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. சை, காலையில் அந்த மேனேஜரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். நைட்டில் மாடெல்லாம் ஒழுங்கா கட்டி போடுறத விட்டுட்டு பாரு அவனை நம்மளை மாடுன்ட்டான். இருடி இரு, இதுக்கு மேலே நம்ம ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. அப்புறம் நம்ம போட்ட கெட்டப்புக்கு என்ன மரியாதை? நம்ம டேரெக்டாக களத்தில் இறங்கி அவனை பயமுறுத்துவோம். கரெக்டு, வா போலாம். அம்மா நோடி சிரிக்கிறாங்க. அவன் சமாளிக்கிறான்டி, மறுபடியும் கத்துவோம். நேடி பே நாங்கடி பண்றீங்க ரெண்டு பேரும். என்னோட இப்படி அசிங்கப்படுத்துறான். அவன் சமாளிக்கிறான்டி, என்ன நம்பு. அவனுக்கு பயம் இருக்கு. இப்ப நீ இப்ப பேன்னு சொல்றீ, சேர்ந்து சொல்லலாம்னா 1 2 3 கொத்திரி. பைத்தியக்கார நாய்ங்க. என்னங்கடி பண்றீங்க? நாய் எப்படி சிரிக்கிறான் பாரு. டேய் நாங்க பேய்டா. காயத்ரி சும்மா ரெடி, அவன் பயப்படவே மாட்டான்ல. ஏ ராகுல, எங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குடா. அப்படியாடா? அது வரைகிறடா. எப்படி சிரிக்கிறான் பாரு. அவன் பயப்படவே இல்லடி. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. பயப்படுவானேடி அவன். ஒருவேளை குடிச்சிட்டு வந்ததால அவனுக்கு எதுவும் தெரியல போலடி. அதனாலதான் பயமே இல்லாம நிக்கிறான். ஐயோ வரானே. டேய் பெய்ய என்னடா பண்ற செல்லம்? ஏய் உண்மையிலே பேய் பிடிச்சிருக்குடா. ஐயோ வாய்ஸ் கூட வர மாட்டேங்குது. டேய் நடி ட்ரை பண்ற நீ, எனக்கு ஒன்றும் புரியல. பயமுறுத்த பாக்குறீங்களா ரெண்டு பேரும்? மூஞ்சிங்கள பாரு. இதுக்கு மேல என்னால அசிங்கப்பட முடியாது. நான் போறேன்டி. என்ன ஒரு பேய் வெளிநடப்பு செய்து? யார் அவங்களே இப்படி பண்ற நீ? உனக்கு பயமாவே இல்லையா? இல்லடி பூஜை குட்டி. ஏண்டியா நீங்க இவ்வளவு பண்ணதுக்கு பதிலியா உங்க மூஞ்சிங்களெல்லாம் மேக்கப் இல்லாம கழுவி டேரக்டா எடுத்துன்னு வந்து காமிச்சிருக்க வேண்டியது தானே. பயந்து செத்துருப்பேன் நானு. அதை விட்டுட்டு நன்னத்தையோ பண்ணிட்டு வந்துருக்குறாளுங்கப்பா. எவ்வளவு அசிங்கப்படுத்துறான் பாரு அவன். நாளே இது யார் ஐடி அடி? ரெண்டு பேரும் தாண்டா சேர்ந்து போட்டோம். அச்சோ என்னென்னமோ பண்ணிக்கிறாளுங்கம்மா. என்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு செஞ்சிருக்க வேண்டியது தானே. பயப்படுற மாதிரி நடிக்க வகுத்து செஞ்சிருப்பேன். போதும்னா ரொம்ப பேசாத. சரிங்க பேய் மேடம், நான் ஒன்னும் பேசல. சரியா? அது என்னடியா மூக்குல இருந்து என்னமோ வழியுது ரெண்டு பக்கமா? அடியா என்னடியா? நந்தினியா உனக்கும் வழியுதா? அது மூக்குல இருந்தெல்லாம் வழி இல்லடா நாய. அப்புறம் வாயில இருந்து 2 சைடும் ரத்தம் வர மாதிரி பண்ணோம்டா. அச்சோ சரி, மூக்கு கீழே என்ன ஆகுதா? அது மீசை. மீசையா? ஏம்மா என்னால முடியலடி. போய் மூஞ்செல்லாம் கழுவிடுங்க. இல்லைன்னு வைய நானே தண்ணியை தூத்திடுவோம் மூஞ்சில சொல்லிட்டேன். பாங்கடி முதல்ல. சீப்ப நான் போறேன்டி காயத்ரி. டே ராகுல உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். பயமாக்குதுமா. பாடி பாடி டப்சா கண்ணியா போ. போய் மூஞ்ச கழுவி. இப்படியா சந்தோஷம் முன்னாடிலாம் போயிடாத. பாவம் மனுஷன் பயந்துரு போறாரு. போடி, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. போய் மூஞ்செல்லாம் கழுவிடி போடி. வாரண்டா. குட் நைட்டு. பேய் சி காயத்ரி குட் நைட் ரீ. குட் நைட் நந்தினி. பேய்ங்க ரெண்டும் குட் நைட் சொல்லிக்குதுங்கம்மா. ஐயோ போடா போடா. நீ போடி. யாராகுள்ள இப்படி பண்ற? உனக்காக தானே கஷ்டப்பட்டு கேட்டப்பெல்லாம் போட்டோம். பயந்துருக்க வேண்டியது தானே. பாருடா, நான் போய் விக்கெல்லாம் வாங்கினேன் தெரியுமா, உன்னை பயமுறுத்தணுங்கிறதுக்காகவே. அதத்தான் தலையில மாட்டி நிக்கிறியா? நான் கூட ஏதோ கூட தான் மாட்டி நிக்கிறியோன்னு நினைச்சேன். கூடையா? சே பேடியப்பா போய் மூஞ்சி கழுவிடுவாப்பா. பேயாம் பேய் பயமுறுத்துதுங்களா? சரிப்பா. ஐயோ இந்த ஆளு வேற வந்துட்டாரு. ஓப்பன் தி டோர் நந்தினி. இங்கிலீஷ் வேற. இப்போ நான் என்ன பண்றது? ராகுல பயமுறுத்திட்டு நேரம் அப்படியே வந்துட்டேனே. மூஞ்ச கூட இன்னும் கழுவல, அதுக்குள்ள இந்த ஆள் வந்துட்டாரு. நந்தினி கதவை தர நந்தினி. தமிழ் இங்கிலீஷ்னு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காரு இவரு வேற. வர ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம்டி? ஏற்கனவே உனக்காக ஏகப்பட்ட வருஷம் வெயிட் பண்ணிட்டான். இதுக்கு மேலேயுமா நான் வெயிட் பண்ணணும்? சரி வெயிட் பண்றேன். ஆனாலும் இப்போ வெயிட் பண்ண முடியாதுடி. கதவை தர. உசுர வாங்குறாரு இவரு. உங்க தலையெழுத்தை இன்னைக்கு யாராலையும் மாத்த முடியாதுங்க. இப்படியே பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நந்தினி வரேயா? சீக்கிரமா தர நந்தினி. திறந்துட்டு தானே இருக்கிறேன். ஐயோ என்னாச்சு சந்தோஷா? என்னடி இது மூஞ்சி? பயமா இருக்கா? பயமா இருக்காவா? சிரிப்பா இருக்குடி. ஏன் இப்படி பண்ண நீ? பாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேய் கட்ட போட்டா சிரிக்கிறாரு இவரு.
பேய் கட்டுப்புங்க இதை பற்றியெல்லாம் சிரிக்காதீங்க. சரி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண நீ? வேற எதுக்கு, ராகுலை பயமுறுத்துறதுக்கு தான். ரொம்ப வாய் பேசி காலையிலேருந்து கிண்டல் அடிச்சுன்னு தான் எங்களை. அதனால நைட்டு பேய் வேஷம் போட்டு அவனை பயமுறுத்தலான்னு நினச்சோம். ஆனால் அது வேற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன் அவன் பயப்படலையா? நீங்கள் வரங்க. என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த குடிகார பையன் எங்களை பார்த்து எப்படி சிரிச்சான் தெரியுமா? எதுக்கிட்டு இந்த மாதிரி வேஷத்தெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் கலைச்சிட்டு வாங்க, அப்போ வேணா உங்களை பார்த்து பயப்படுறேன்னு சொன்னான். அச்சோ. ஏய், இதே நீங்க நார்மல் டைம்ல பண்ணிருந்தீங்கன்னா அவன் பயந்துருப்பான், பயங்கரமா பயந்துருப்பான். அவன் குடிச்சிருக்கான்ல, அப்புறம் எப்படி? கடவுளே, ராங் டைம்ல போயிருக்கீங்கம்மா. சிரிக்காதீங்க சந்தோஷம். உன்னை பார்த்தாலே சிரிப்பு தாண்டி வருது. போய் முதல்ல இந்த வேஷத்தெல்லாம் கழிச்சிட்டு வா. சரி போறேன். உங்க மேல எந்த ஸ்மெல்லும் வரல. நீங்க குடிக்கலையோ? குடிச்சேன், ஆனா ரொம்ப குடிக்கல. சும்மா ஒரு பெக்கு, அவ்வளவுதான். நல்ல பையன் சந்தோஷம். நீங்க என்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே நீங்க குடிக்காம வந்துட்டீங்கல்ல. அப்படியும் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் உன் அண்ணன் இருக்கானே, அவன் என்ன குடிக்கவே விடலடி. ஏன் உங்க கையை பிடிச்சி வச்சுக்கிட்டாரா அவரு? மொக்க போடாதானே. சரி சரி உட்காருங்க, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அங்க ஒருத்தி என்ன ஆனானே தெரில, காலையில கேட்டுக்கிறேன். இப்பதான் மூஞ்சி நல்ல லட்சணமா இருக்குது. வா படு, வா தூங்கலாம். நான் வரல போ. ஏன்? நான் பசங்க ரூம்ல போய் தூங்க போறேன். நந்தினியும் அங்கதான் வருவா அண்ணங்கிட்ட பேசிட்டு, அதனால நாங்க போறேன். ஏன்டி இப்படி பண்றா? பின்ன நீ நாங்க போட்டு கெட்டப்புக்கு பயப்படவே இல்லைல்ல. அது ஒரு கெட்டு பொண்ணு நல்லா வந்துட போகுது வாயில. அதை பத்தி பேசாதிரியே, வயிறு வலிக்குதுரி எனக்கு. நல்ல சிரிப்பு தாங்க முடியலடியே. சீப்ப இதுக்குதான் நான் போறேன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் நான் உன்னை போக விட்டுருவேன் அடியே. விடு ராகுலே. முடியாது. இங்க பாரு, இஞ்சிடி பழகியே, நீ ஏன் திரும்பிடு. நானா பிடிச்சி திருப்பினு வீயா, நீ என்ன அவன் எனக்கே தெரியாது. யார் ராகுலே இப்படி பண்ற? குடிகாரா? அதே குடிகாரனா? நானா? இந்த அவளை குடிமையா? என்னடா என்ன என்ன சும்மா குடுமி நிக்கிட்டு இருக்க? வலிக்குதுரியே, வலிக்குது. இதுக்கு மேல கில்லன்னு வச்சுக்கோ, சா வச்சிருவோம் அவளை. உன்னை கை எடுத்து இடுப்புல இருந்தியா? நீ கூட தானே பிடிச்சிருக்க, எடுற கைய. முடியாது. நான் கிள்ளுவேன், நல்லா கிள்ளுவேன். இப்படியே கிள்ளி நீரு, அப்புறம் நான் எசகு பசக கத்த ஆரம்பிச்சிருவேன். இங்க இருக்கிற எல்லாரும் உன்னதான் தப்பா நினைப்பாங்க. சி ஏன்டா இப்படி பேசுற நீ? பின்ன அவ்வளோ கிள்ளிக்கிட்டு இருக்கிற, நானும் எவ்வளவு நடந்து போறதுக்கு வருதா? ஆமா, நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ உன்ன? எதுக்கு நீ ஓவரா பண்றா? அப்படிதான்டா பண்ணுவேன். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பேய் கட்ட போட்டோம், கொஞ்சமாவது அதுக்கு மரியாதை கொடுத்து சிரிச்சிருக்கலாம்ல நீனு. ஆனா நீ என்ன பண்ண, எங்களை எப்படி கலாச்சி சிரிச்ச? அது ஒரு கெட்டப்பு. இதுல கத்துறாளுங்க, சிப்பாங்கடி. சே, மணிக்கு பேய் பிடிச்சும் போது அது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலடி. அது சும்மா அடைச்சு அதுக்கு நான் பயந்து சேர்த்தண்டி. ஆனா நீங்க என்னடானா நித்தியே போட்டுனே வந்துக்கின்னு. ஏய், எந்த நேரத்துல ராகுல பயமுறுத்தணும்னு ஒரு வரமுறை வேணா? அது சரி, அதனாலதான் உனக்கு குடிக்காரன். குடிச்சதுனால தானே உனக்கு எதுவும் தெரியாம போச்சு. அப்படியே போதை தலைக்கேற அளவுக்குலாம் நான் குடிக்கலடி. சும்மா 3 ரவுண்டு தான், அவ்வளவே தான். பெருசாலாம் நான் எதுவும் குடிக்கலடி. நீ வேணா மாமனம் வந்து பாரு, அதெல்லாம் வாசனை வருதா பாரு. சிப்போ பக்கம் வருதா? அடே தடியா, கீழே விழுந்துட போறோம்டா. ஏன்டா அப்படி பண்ற? அதெல்லாம் நம்ம கீழே விழ மாட்டேன் சொல்லும். அப்படியே விழுந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன், சரியா? நீ என் மேலதான் விழுவேன். மலை மேல இருந்து நம்ம கீழே விழுந்தா கூட மாமா உன்னை காப்பாற்ற வேண்டிய. நீ ஏன்டா இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? பாசக்காரனா இருக்காடா. எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா இன்னைக்கு நீ பாட்டிங்களோடலாம் ஜாலியாக ஃபன் பண்ணும்போது. நான் உன்னையே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். பாரு, என் புருஷனை மறைமுகமாக சைட் அடிச்சிருக்கா என் புஜ்லி பாப்பா. குரங்கு, நான் ஒன்று சைட் அடிச்சேன் நான் சொன்னேன், உன்னை ரசிச்சேன்னு தானே சொன்னேன். எப்படி சொன்ன? எல்லாம் ஒன்று தானடி. என் வெங்காய போண்டா, உனக்கு என் மேலே இந்த தீராத காதல்னுவாங்களே, அது இருக்குதுடி. அதனால தான் நீ மாமனை விடாம ரசிக்கிற. கரெக்டு தானே? சீச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அம்மா நடிக்காத அழகி. எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். நீ என்னை எப்போ எப்படியெல்லாம் பார்ப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஏய் போடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒத்துக்குதா பாரு? ஏன்டி இப்படி பண்ணுற நீ? ஏண்டி, நான் உன் புருஷன் தானே? ஆமாண்டா, நான் உன்னை ஷைட் அடிப்பேன்டான்னு சொல்லிட்டு போயேன். அதை விட்டுட்டியா இவ்வளோ சீன் ஓட்டுற? அதுவும் இல்லாமல் நீ எல்லாம் என்கிட்ட நிறைய முறை மாட்டிருக்கிறடி. என்னை எப்படியெல்லாம் நீ பார்த்துருக்குற தெரியுமா? எந்த ஆங்கிளில் பார்த்துருக்குற தெரியுமா நீ? அதெல்லாம் நான் சொன்னதான் நீ தாங்க மாட்டேன். அதோட அப்புறம் நான் உன்னை ஆங்கிளங்களா பார்த்தனா எங்க சொல்ல வேணா, சொன்னா நீ தாங்க மாட்ட. ஏய், தைரியம் இருந்தா சொல்ற. எனக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ தான் ஐயோ இப்படி எல்லாம் பேசாத ராகுல். இல்ல நீ பேசிப்ப, நீ என்னதான் பேசுறேன்னு நான் பார்க்கணும். நான் எந்த ஆங்கிள் உன்னை சைட் அடிச்சேன் நீ சொல்ல. சொல்றேன். டெய்லி காலையில நான் குளிச்சுட்டு டவுலோட வெளியே வருவேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? திரும்பிப்ப. அதான் இல்ல, நீ திரும்புறங்கிற பேர்ல ஓர கண்ணால என்ன பாத்துருக்குற. அதுவும் நான் ட்ரெஸ் மாத்திரத்தெல்லாம் பாத்துருக்குறேன்.
நீ ட்ரெஸ் மாத்துறத நான் பார்த்தேனா? டேய் ஏன்டா இப்படி போய் சொல்கிற? நான் நீ ரூமில் டவலோட வந்தாலே ஓடுருவேன், இல்லைன்னா திரும்பி நினைப்பேன். நீ ட்ரெஸ் மாத்துற வரைக்கும் நான் திரும்பவே மாட்டேன்டா. நான் உன்னை பார்த்ததெல்லாம் கிடையாது. நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்க. நான் எதையுமே தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன், எல்லாத்தையுமே சரியா கரெக்டா புரிஞ்சுப்பேன். எனக்கு தெரியும் நீ ஓரகன்ல என்ன பார்த்துருக்குறேன்னு. நீ உண்மையை சொல்லு, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அதை தொட்டு சொல்லு, இல்லை நான் வேணா உன் மனசாட்சியத்தோடவா, நீ சொல்றியா? என்னது? மனசாட்சி நீ எல்லாம் நீ ஒன்றும் தொட தேவையில்ல. இங்கே பாரு, என் மனசாட்சி தொட்டு நானே சொல்கிறேன். அப்படிலாம் நான் உன்னை எங்கேயும் பார்க்கல. சீ, நான் உன்னை ஒரு கண்ணில் பார்க்கல. வளரிட்டியா? ராகுல், அது எது தெரியாமல் வந்துருச்சு ராகுல். நான் உன்னை எங்கேயும் பார்க்கல. சீ, நான் உன்னை பார்க்கவே இல்லைடா. திரும்ப திரும்ப அதையே சொல்றியடி, எங்கேயும் மகளன்னு சொல்லும் போதே தெரியுது நீ நல்லா பார்த்துருக்குறேன்னு. சீ, யார் ராகுல் இப்படி பண்ணுற? நான் உண்மையிலேயே உன்னை பார்க்கலடா. ஒத்துக்க மாட்டியா? சரி விடு, ரைட்டு, நீ என்னை பார்க்கல. நான் ட்ரெஸ் மாற்றும் முதல்ல நீ என்னை பார்க்கலன்னே வச்சுக்கலாம். ஆனால் டெய்லி நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வண்டியை நிறுத்துவேன், அது உனக்கு தெரியும் தானே? ஆமாம், அதுக்கு என்னடா இப்போ? மேட்ரே அங்கே தானே இருக்குது. அங்கே என்னடா கண்டுபிடிச்ச நீ? அங்கே என்ன கண்டுபிடிச்சனா? அந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக நீ என் மேலே எந்த அளவுக்கு பைத்தியமாகறன்னு கண்டுபிடிச்சேன்டி. குரங்கு எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம் போல இருக்கு. என்னடி சொன்ன இப்போ? ஒன்னல்ல புருஷன். சரி சொல்லு, வண்டியை நான் பார்க் பண்ணும்போது நீ என்னை வச்ச கண்டு வாங்காம பார்த்துருக்க தானே? இந்த பேரு பார்த்துருக்கேன்னு வேணா சொல்லு, அந்த வெச்ச கண்ணு வாங்காம பார்த்தேன்னெல்லாம் சொல்லாத. அப்படியெல்லாம் நான் பண்ணணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? உன் மகர் இந்த தினம் பார்த்துக்கிட்டு இருக்கேனே, அப்புறம் என்ன? அதை தாண்டி நானும் கேட்குறேன். டெய்லி பார்க்குற முடிஞ்சு தானே ஏன் வச்ச கண்டு வாங்காம பார்க்குறேன்? அதுவும் வண்டி நிறுத்தும் போது நீ என்னை எப்படி பார்ப்ப தெரியுமா? அப்படியே அந்த மலை பாம்பு ஆடு முழுங்கும் பார்த்தியா, அந்த மாதிரி பார்ப்படி நீ. ஆனா அப்பா ஐயோ சரி, வண்டி நிறுத்தும் போது நீ வண்டியை தானடா பார்க்கணும். நீ எதுக்குடா என்ன பார்த்த? நீ என்ன பார்க்குறியான்னு நான் உன்னை பார்ப்பேன். பார்த்துட்டு அப்படியே வண்டி நிறுத்துற மாதிரியே என் வண்டி கண்ணாடியிலேயே உன்னை பார்ப்பேன், நீ என்ன பண்ணுறன்னு. நீ அப்படியே நீயே பார்த்துன்னு இருப்பேன். அதெல்லாம் அப்படியே நான் சிரிச்சுக்கினே பார்த்துக்கினே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே சைடு ஸ்டாண்டு போட்டுட்டு அப்படியே வண்டி சாவி எடுத்துக்கு நான் ஆடிக்கினே வருவேன். நீ என் பின்னாடியே நாய்க்குட்டி மாரி வருவேன். எல்லாத்தையும் நோட் பண்ணுறல நீ. ஆமாண்டி, அதை விட்டா வேற என்ன வேலை இருக்குது எனக்கு? உன்னை நோட் பண்ணுறதே தான் எனக்கு வேலை. 5ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்தேன், கடைசி வரைக்கும் நான் அதை பண்ண வேண்டிய. சரி இப்போ வச்சு ஒத்துக்கோ. என்ன ஒத்துக்கணும்? திமுரு பூச்சவள என்ன ஒத்துக்கணும்னா கேக்குறான். அவளை இருடி, உன் என்ன பண்ற பரடி நானே. நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. இங்க இருந்து பார்க்க அந்த வியூ ரொம்ப அழகா இருக்குல்ல. அந்த அழகான வானம், நிலா, கடல் செம்மையா இருக்குல்ல. இதே மாதிரி இடத்துல இருந்துடலான்னு தோணுதுல. தோணுது. சரி, உனக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம்? பிடிச்சிருக்கே. இதை பிடிக்கலன்னு யாருன்னா சொல்லுவாங்களா என்ன? அப்போ ஓகே. எதுக்கு இப்போ ஓகேங்கிறீங்க? எனக்கு இந்த ரெசார்ட்டை வாங்கி தர போறீங்களா என்ன? லூஸு, ரெசார்ட்டை வாங்கி தரதுக்கு நான் சொல்லலை. இதே மாதிரி ஒரு பீச் ஹவுஸ் நம்ம வாங்கலாம் ஈசிஆரில். சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு ஹவுஸு, அழகாக இந்த மாதிரி ஒரு பால்கனி, அதில் இந்த மாதிரி அழகாக ஒரு கவுச்சு, பியூட்டிஃபுல்லாக என் பக்கத்தில் நீ, ஹேண்ட்ஸமாக உன் பக்கத்தில் நான், அப்படியே கடல், நீலா, மரம், செடி, கொடி, பறவைன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழலாண்டி. சொல்லும் போதே உங்களுக்கு டயர்ட் ஆகுது. எங்கேருந்து வாங்குறது அதெல்லாம் நான் வாங்குவேன். உங்கள் மம்மி டேடி விட்டுட்டு தான் நீங்கள் எங்கேயும் வரமாட்டீங்களே, அப்புறம் எப்படி? அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த பீச் ஹவுஸ் நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல, நம்ம வீக்லி போய் அங்கே தங்கலாம், அந்த மாதிரி சொல்கிறேன். எப்படியோ கொஞ்ச நாளில் கல்யாணம் முடிஞ்சிடும் அஃபிஷியலாக, ஐ மீன் பேரண்ட்ஸ் முன்னாடி. அப்போ நம்மளுக்கு எல்லாமே யூஸ் ஆகும்ல. வீடு வாங்குறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்க போல. நான் தனியாக முடிவு எடுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லடி. உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல, அதான் இந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாமேன்னு பார்த்தேன், அவ்வளோதான். அது சரி. ஆனால் உங்கள் தங்கச்சி 2 லட்சம் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் வீடு வாங்குறதுக்கு மட்டும் உங்ககிட்ட காசு இருக்கா என்ன? திரும்ப திட்டாதீங்க சந்தோஷ். திட்டலாம் மாட்டேன். அப்படியே ஊங்கி ஒரே ஒரு அடிமட்டம் அடிச்சுட்டா ஏங்க? பின்ன தங்கச்சிக்கு செலவு பண்ண முடியல, வீடு வாங்குறதுக்கு மட்டும் காசு இருக்கான்னு கேட்டா எனக்கு கஷ்டமா இருக்காதா? நான் என்ன நடக்காததையா சொன்னேன்? அவ கேட்டு நீங்க கொடுக்கல தானே? அவளோட புருஷனுக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக காசு கேட்டா, அதனாலதான் முடியாதுன்னு சொன்னேன். அதுவே ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவ ஒத்துக்கல, இப்பவே வச்சா ஆகணுங்கிற மாதிரி பேசினா. அதனாலதான் கட்டன் ரைட்டா முடியாதுன்னு சொன்னேன். நான் அதை கூட கொடுத்துருப்பேன் நந்தினி. ஆனால் அவளோட ஹனிமூன் ட்ரிப்புக்கு நான் தானே செலவு பண்ணணும், இந்த டிக்கெட் புக்கிங் அதுக்கெல்லாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த டைமில் அவளுக்கு நான் நோ சொன்னேன். ஆனால் அவள் ஹனிமூனும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அதுலேயும் எனக்கு நஷ்டம் தான் தெரியுமா? அந்த டிக்கெட் கேன்சல் ஆனதுனால 10,000 ரூபாய் பிடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்க சந்தோஷ் நீங்க. நானும் நடந்ததை தான் சொன்னேன், சரியா? தனியாக அதில் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. ஆனாலும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே. என்ன கேள்வி? வீடு வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா? ஓஹோவா, அப்புறம் எப்படி ஈசிஆர்ல வீடு, ஈஸ்ட் ஃபேசிங் வீடு, பின்னாடி கடல், செடி கொடி மரம் படிக்கட்டுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே. என்ன சிரிப்பு?
நீ சொன்னது சிரிப்பா இருந்துச்சு. சரி சிரிக்காதீங்க, உங்ககிட்ட தான் துட்டு இல்லையா, எப்படி வீடு வாங்குவீங்க? அதுக்கு பதில சொல்லுங்க. வீடு வாங்குற அளவுக்கு துட்டு இல்லைனாலும் என்கிட்ட கொஞ்சம் துட்டு இருக்கு. அதை வச்சு முன்பணம் போட்டு இஎம்ஐல வீடு எடுத்துருவேன், அவ்வளவுதான். எனக்கு ஈஸியா லோன் கிடைச்சிரும்டி. ஆஹா, ஆனா அப்படி இஎம்ஐல கடங்காரனாகி வீடு வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்குது இப்போ? சந்தோஷம். என்னது? நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம்ல, அதை தான் சொன்னேன். அப்படி கடனாளி ஆகியெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் ஆசையா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்துக்கிட்டே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணா இவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? இப்போ கூட வாய்ப்பு இருக்கானா நீ ஒத்துக்க மாட்டேன். ஆனால் நாளை பின்ன பெரியவங்க முன்னாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பீச் ஹவுஸை வாங்கி வச்சிருந்தோம்னா அங்கே போய் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு வரலாம்ல. ஆள் வளர்ந்துருக்கீங்களே தவிர அறிவோ நல்லா தான் வளர்ந்துருக்குது, ஆனால் ரொம்பவே வளர்ந்துருக்கு சந்தோஷம் உங்களுக்கு. இங்கே பாருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இந்த ரொமான்ஸு, இந்த சந்தோஷம், அது இது இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்காகலாம் நம்ம கடனாளி ஆகக்கூடாது. நம்ம இருக்கிற வீட்லேயே நம்ம எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், என்னென்னலாம் அதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நம்ம சந்தோஷத்தை தேடிக்கணும், அவ்வளோதான். என்ன சொல்ல வர? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வீட்டில் நம்ம ரூமில் அழகாக கடல் வால்பேப்பரை ஒட்டிட்டு சுற்றி கொஞ்சம் இயற்கை வளங்கள்லாம் இருக்கிற மாதிரி வால்பேப்பரை வாங்கி ஒட்டிட்டு நைட்டில் நீங்களும் நானும் உட்காந்துக்கின்னு அதுக்கு முன்னாடி தோபரு காக்கா பறக்குது, தோபரு நில அழகாக இருக்குது, தோபரு அலை அடிக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து சொல்லி ரசித்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நந்தினி நந்தினி, நீ எனக்கு ஏற்ற பீஸுங்கிறத நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க நந்தினி. பீச் ஹவுஸ் எல்லாம் வாங்கணும்னா எவ்வளோ லட்சம் ஆயிருக்கும், ஆனால் நீ எவ்வளோ சிம்பிளாக வால்பேப்பரை வாங்கி ஓட்டிக்கலான்ட்டு போறா. வேற லெவல் நீ. அதுதான் நந்தினிங்கிறது. எப்படி உங்க காசெல்லாம் சேர்த்து வச்சிட்டனா? நிறையவே சேர்த்து வச்சுட்டேன். சந்தோஷ சந்தோஷ, ஐ லவ் யூ டி. சரிங்க. சரிங்களா? சரியா, ஐ லவ் யூ டூ. முன்னாடி சொர்ணையே இல்லாம சொல்ற. அப்படியா? சொர்ணையே இல்லையா? இருங்க, இப்போ சொர்ணையோட சொல்றேன் பாருங்க. ஐ லவ் யூ டூ. இதுக்கு அதுவே நல்லா இருந்துச்சு. வாயை சொல்லிக்காதடி. சரிங்க பா, உங்ககிட்ட எதையுமே பண்ணக்கூடாதுல்ல நான். அப்படிலாம் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன். நீ வாயை சொல்லிக்கிறப்பெல்லாம் உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுதுடி எனக்கு. ஒத்தம் பேச்ச மாத்திர வேண்டியதான். ஏங்க சந்தோஷா, என்கிட்ட பேசணுன்னு தானே வந்தீங்க? வந்ததுலேருந்து நீங்கள் பாட்டுன்னு வானம் பூமி நிலா நட்சத்திரம்னு சொல்லிக்கிறீங்களா? என்ன மேட்ரு? கஷ்டப்பட்டு மூடு செட் பண்ணாலும் அதை ஈஸியாக ஸ்பாயில் பண்ணுறடி நீ. இதுலலாம் உனக்கு அவார்டே கொடுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களே பிரில்லியன்ட் பாய். போடி. சரி சொல்லுங்க, முழிச்சிட்டு இருந்து நீ குடிச்சிட்டு வந்துடுறேன்னெல்லாம் சொல்லிட்டு போனீங்க. எதனா விஷயம் இருக்கா, இல்லை சும்மா மொக்க போட்டு தான் வந்தீங்களா? மொக்க நல்லா சொல்லாத, நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் வந்தேன். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. சரி சரி, நான் எதனா விஷயம் இருக்குமோன்னு நினச்சேன். சரி ஓகேங்க. பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும் தான், ஆனால் எனக்கு உன் கூடவே இப்படியே இருக்கணும்னு தோணுது. பேசாம நீ ஏரோமுக்கு வந்துடுற. வேணாம் வேணாம், அக்கா வேற கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிச்சு. நான் இங்கே இல்லைன்னா தேடும். என்னைக்கு தான் நீ என் விருப்பப்படி என் கூட இருக்க போறியோ தெரில. நம்ம வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நமக்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயத்த சொல்லுங்க, நான் உங்க கூடவே இருக்கேன். எப்படி நந்தினி, வீட்டில் மணியால் இப்போ எல்லாருமே அப்செட்டாக இருக்காங்க. இதில் போய் நம்ம திருட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ரொம்ப டென்ஷன் ஆகி தேவையில்லாத பிரச்சனையாயிருமோன்னு தோணுது. அப்போ நான் உங்க கூடவே இருக்கணுங்கிறத பற்றிலாம் யோசிக்காதீங்க. எப்படி நந்தினி என்னால் யோசிக்காமல் இருக்க முடியும்? இருக்கணும், வேறு வழி இல்லைல்ல. குத்தாதண்ணா. நான் ஒன்றும் உங்களை குத்தலை, நீங்கள் கட்டின தாலி தான் குத்திக்கிட்டு இருக்கு. தனம் என்னை குத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த பிரச்சனை போலியே உனக்கு? எப்படி போவோம்? அதான் 24/7 என் கழுத்திலே போட்டிருக்கேனே. தூங்குறப்பெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சந்தோஷா? அன்றைக்கி ஒரு நாள் அப்படியே கவுந்து வச்சு பார்த்தேன்னா டப்புன்னு குத்திருச்சு. அலர் அடிச்சுக்கினே ஏன் நைட்டு நான். ஐயோ என்னடி சொல்கிற? நான் கட்டின தாலி உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துதா? ஆமாம், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? குளிக்கிறப்ப தூங்குறப்பன்னு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா பரவாயில்ல, நான் எனக்கு ஏற்ற மாதிரி வெளியே கூட எடுத்து விட்டுருவேன். யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால உள்ளேயே பின் பண்ணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் பின்னெல்லாம் கூட கழண்டுக்குது தெரியுமா? அதெல்லாம் கூட எனக்கு குத்தி இருக்கு சந்தோஷ். ஐயோ என்னடி சொல்ற? ஆமா சந்தோஷ், டெய்லி நான் நிறைய போராடிக்கிட்டு இருக்கேன் இதோட. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தான், ஆனாலும் யாருக்கும் தெரியாம தாலி கட்டிக்கிட்டதுனால அதை உள்ளேயே போட்டு வச்சிருக்கேன்னா. ட்ரெஸ் எல்லாம் கூட பார்க்குறீங்கல்ல, எப்படி கழுத்தை மூடின மாதிரியே போட்டிருக்கேன். காத்தெல்லாம் கூட வரதில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் நந்தினி, நீ பேசாம கழட்டி வச்சிரு நந்தினி. உனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா நீயே கழட்டி வச்சிருக்கலாம்லடி. நான் கழட்டி வச்ச நீங்கள் திட்ட மாட்டீங்களா? என்னடி பேசுற நீ? நான் ஏன்டி உன்னை திட்ட போகிறேன்? நீ முதல்ல என்கிட்ட இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. இதையெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு தான் சொல்லாமல் இருந்தேன். தேங்க் காட் இப்போயாச்சும் நீ சொன்னியே. நீ அதை கழட்டி வச்சிரு சரியா? பார்த்துக்கலாம். சரிங்க சந்தோஷ். சரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் கழட்டி வச்சுக்கிறேன் சரியா? ஏன்னா எனக்கு இதை கழட்டி வைக்கணும்னு மனசு இல்லை, அதான். எஸ் ஸ்வீட் பொண்டாட்டி நீ. சரி எங்க காட்டு அந்த தாலிய. எதுக்கு? பாக்குறேன்டி, உன்னை கஷ்டப்படுத்துச்சுல, 4 கேள்வி கேட்குறேன். பாரு. பாக்குறேன், காட்டு. என்னது? தாலிய சொன்னேன்டி. என்னாச்சு சந்தோஷ், ஏன் திரும்பிட்டீங்க? நீ தாலி எடுக்கணும்ல வெளியே.
எப்படியும் பின் பண்ணி வச்சிருப்ப, என் முன்னாடி பின்ன எடுக்க முடியாதுன்னு சொல்லுவ, அதான் திரும்பிக்கிட்டேன். நான் நேர்மையான வண்டி, திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டேன், தைரியமா எடு. பாரியா நேர்மையின் சிகரத்தா. சரி இருங்க. நான் எப்பவுமே நேர்மையானவன் தான், உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லை. இது பாருங்க, நம்பிக்கை இல்லை நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். நம்பிக்கை இருக்குன்னா என் கூட இருந்தா ஏன் இருக்க மாட்டேற? அதுவும் இல்லாம நான் கிட்ட வந்தாலே நீ பயப்படுற, ஏன் பயப்படுற? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. நான் உன் புருஷன் தானடி, தைரியமா சொல்லு, எதுனாலும் சொல்லு, சரி பண்ணிடலாம். பேக்கு நான் அந்த பக்கமாகவே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி அப்படியே பேச விடுவோம். எனக்கு பயமா இருக்குதுங்க. அதான் என்ன பயம்னு கேக்குறேன். தெரியலையே. விளையாடாதடி, எக்ஸாக்டா சொல்லு என்ன பயம். அது ஒரு பயங்க, அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. உன் பெர்மிஷனை மீறி நான் உன்னை ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்கு பயப்படுற? அதுவும் என்ன பார்த்து. நேர்மையாகிறாராம்மா, திரும்பவே மாட்டுறாரு பாரு. ஐயோ, நான் தாலியை எடுத்து வெளியே விட்டு ரொம்ப நேரம் ஆகுதியா பேக்கலாலாம். உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னடா இல்ல, என்ன இல்ல? நாடி சொன்ன அது காமெடி டைலாக்குங்க. ஏங்க அது காமெடி டைலாக்குங்க, உங்களை சொல்லல. அதானே பார்த்தேன், அந்த பயம் இருக்கணும். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்க. இதோ இப்போ கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்துனீங்கல்ல. நந்தினி, இது வேற அது வேறடி. சரி திரும்புங்க. செயின் எடுத்து வெளியே போட்டியா? ஏன் தெரியலையா உங்களுக்கு? பாருங்க இங்க. சூப்பரா இருக்குல்ல, அதுவும் உன்னை இப்படி தாலியோட பாக்கிறதுக்கு தாண்டி செம்மையா இருக்கு. நந்தினி, என்னங்க? நான் இதை பிடிச்சி பார்க்கலாமாடி? பாருங்களேன், அதுல என்ன இருக்கு? தேங்க்யூடி. நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சு வந்தேன் நந்தினி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா என் கனவையே நான் கையில பிடிச்சி வச்சிருக்கேன்ல. பாரு இவரா. உண்மைதாண்டி, என் சின்ன வயசு கனவு உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிறது, உன் கழுத்துல தாலி கட்டணுங்கிறது, அதெல்லாம் இப்ப நடந்துருச்சுல்ல, அதுதான் அப்படி சொன்னேன். அது சரி. ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா? சந்தோஷ் வேணாம் சந்தோஷ். உன்னெல்லாமா தாயே, அதுக்கு தான் நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமே. அப்ப என்னமோ கேட்டீங்களே இப்போ. தாலியை கிஸ் பண்ணவான்னு கேட்டேன். பாரு இவரா. ஓகே சொல்லேண்டி. ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? நந்தினி ஓகே சொல்லு. சரிங்க. இந்த தாலியோட வெயிட் உண்மையிலேயே ரொம்ப அதிகம் நந்தினி, இதுலதான் என்னோட மொத்த லவ்வுமே இருக்கு. ஏங்க பயப்படாதீங்க, எழுந்துட்டேன். குட் பாய்ங்க நீங்க. தண்டனையா இருக்குடி இதெல்லாம். சாரி சந்தோஷ். பரவாயில்ல விடு. இப்ப இது அவசியமா? அவசியமே தான். இதுக்கும் எதனா சொன்னே அப்படியே பால்கன்ல இருந்து தூக்கி அடிச்சிருவோம் உன்ன சொல்லிட்டேன். ஐயோ எப்படி பேசுறாரு பாரா. சும்மா இருடி கொஞ்ச நேரம். ஐ லவ் யூ நந்தினி. ஐ லவ் யூ டூ சந்தோஷ். காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான்